சென்னையில் பெண் ஆசிரியை ஒருவரை ஆபாசமாக சித்தரித்து டார்ச்சர் செய்த குடும்ப நண்பரை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை முகப்பேர் பகுதியில் தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவர் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஆசிரியையின் மொபைல் வாட்ஸ்அப்பிற்கு அறிமுகம் இல்லாத எண்ணிலிருந்து குறுஞ்செய்திகள் வந்துள்ளன. முதலில் ஆசிரியை வேலை பார்க்கும் அதே பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் பின்னர் ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் ஆசிரியையின் முகத்தை மார்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து அதனை அவருக்கும் அவரது கணவர், மாமியார் ஆகியோருக்கும் மர்ம நபர் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசாரிடம் அவர்கள் புகார் அளித்தனர். விசாரணையில் அந்த நபர் செயலி ஒன்றை பயன்படுத்தி குறுஞ்செய்தி அனுப்பியதும், மொபைலை ஷேக் செய்ததும், அனுப்பிய குறுஞ்செய்தி மறைந்துவிடும் வகையில் பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. மர்ம நபரை பிடிப்பதற்காக போலீசார் ஆசிரியையின் மொபைல் எண்ணை மாற்றி புதிய மொபைல் எண்ணை சந்தேகிக்கப்படும் நபருக்கு மட்டும் கொடுக்குமாறு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பக்கத்து வீட்டைச் சேர்ந்த விஜயராஜ் என்பவர்தான் இதை அனைத்தையும் செய்து வந்தது தெரிய வந்தது. விஜயராஜின் மனைவியும் ஆசிரியையும் ஒரே பள்ளியில் வேலை பார்த்து வந்துள்ளனர். குடும்ப நண்பர் போல பழகிய நபரே இது போன்ற செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. விஜயராஜிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆபாசமாக சித்தரித்து அனுப்பினால் ஆசிரியை வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பார் எனவும் தன்னோடு மட்டுமே பழகுவார் என நினைத்துக் கொண்டு இவ்வாறு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் போலீசார் விஜயராஜ் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.